ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசனின் புதன் ஆட்சி வீடு. புதன் உங்கள் ராசிக்கு வந்துட்டாருங்க. நல்ல அமைப்பு. 14/6/2024 நல்லா இருக்குது. இன்றைக்கி ஆணி 1 15/6/2024 3 கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. சுக்கிரன், புதன், சூரியன். அருமையான அமைப்பு. ராசிக்கு 1 4 5 12 3 உடைய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. 2 கூடிய சந்திரன் வளர்பிற சந்திரனாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் ஆணி பௌர்ணமி நடக்குது. அருமையான அமைப்புங்க. இன்னிலிருந்து ஒரு 20 நாளைக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஆணி மாதம் முதல் 20 நாளுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன் ஆணி மாதம் முழுதாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா அடுத்து புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சிறாரு 26ஆம் தேதி. அஸ்தமன நிலையிலேருந்து அன்றைக்கி வெளியும் வராரு. ஸோ உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது ஆணி 15க்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆணி மாதம் மிதுன ராசிக்கு ஒரு அளப்பரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அமர்க்கலத்தையும் கொடுக்குற மாதமாக இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. செவ்வாய் உபசேன ஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. செவ்வாய் பயிற்சிக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தாங்க. நல்ல ஒரு அபரிதமான பலத்தை கொடுக்குறாரு செவ்வாய். 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் மிகச்சிறப்பான பலத்தை கொடுப்பார். உங்களுக்கு பொருள் சேர்ப்பதில் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அதை சளைக்காமல் கொடுப்பாரு. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். தகப்பன் வழி சொத்தாக இருந்தாலும் சரி, தாய் வழி சொத்தாக இருந்தாலும் சரி, உங்கள் சொத்து, உங்களை விட்டு போன சொத்து உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அந்த காலகட்டத்தை கிரக நிலைகள் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லா வேலையிலும் நல்ல ஒரு ட்ரெயினியராக இருப்பீங்க, பயிற்சி பெறுவீங்க. படித்து முடித்து வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா அந்த ட்ரைனிங் அப்ரண்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. நீங்களாகவே இருப்பீங்க. சிறப்பாக இருக்கும். நல்ல யோகம் கை கொடுக்கும். எதிர்கால எந்த பிரச்சனையும் இருக்காது. வாக்கு சாரதியும் வாக்குப்பொழுதும் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ ராசியில் புதன் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 1 4 கூடையவன் ராசியில் இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறாரு. லட்சுமி நாராயண யோகம். சுக்கிரன் புதனும் இணைஞ்சிருக்கிறது லட்சுமி நாராயண யோகம். புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது புதாதித்ய யோகம். புதன் ஆட்சி பெற்று உங்கள் ராசியில் ராசிநாதன் இருக்கிறது பத்ர யோகம், பத்ர ராஜயோகம். இது ஒரு முக்கியமான யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்ர யோகம் உங்கள் ராசியை மையப்படுத்தி நடக்கு. ராசிக்கு 7ஆம் இடம் நல்லா வலுப்புறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன உட்பூசெல்லாம் சரியாகி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சுக்கிரனும் சம்மந்தப்படுறாரு. 1ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மிதுன ராசி ஆண்களுக்கு பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. சாப்பாடு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் அந்த கிரகம் நல்லபடியாக கொடுக்கும். அதுபோல் ஆத்மகாரன் சூரியனும் ராசியில் சம்மந்தப்படுறாரு. சூரியன் 3 குடைவன் ராசியில் சம்மந்தப்படுறது நல்ல ஒரு யோகங்க. தொட்ட காரியம் தொலகம் காரிய அனுகூலம் இருக்கும். ஏன்னா சூரியன் ஸ்தான பலம் பெற்று புதன் கூட சேர்ந்து நல்ல ஒரு புதாதித்ய யோகத்தில் ராசியில் சம்மந்தப்படுறதுனால இந்த காலகட்டம் மிதுன ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுதான் பெரிய விஷயம். அதிர்ஷ்டம் பல மடங்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு உறுதியுடன் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியத்தை புரிதலுடன் செய்யப்படுவீங்க. அதாவது 2மே இருக்கும். திட்டமிடலும் இருக்கும், புரிதலும் இருக்கும். அதை உங்களை வெற்றி பாதை நோக்கி அழைச்சி செல்லும். சிறப்பாக இருக்கும். முதலீட்டாளர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் தொடர்பான ஒரு பயணம் இருக்கும். வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். அதுதான் சொல்லுவாங்க அவுட் சோர்ஸ் அப்படிம்பாங்க. அவுட் சோர்ஸ் வருமானம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயணமும் நல்லபடியாக இருக்கும். அதனால் மிதுன ராசினியர்கள் இந்த ஆணி மாதத்தில் இன்னையிலிருந்து 15/6/2024 இருந்து 16/7/2024 வரைக்கும் ஒரு இடமாற்றம் இருக்குது. வெளிநாட்டு பயணமோ வெளி மாநிலத்து பயணத்துக்கோ போயிட்டு வரலாம். அது நல்ல விதமாக பார்க்கப்படும். அதே மாதிரி சில பேர் மனையை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வரலாம். டூர் பிக்னிக் போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் ராசியில் சம்மந்தப்படுறது தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பாரு. அதே சமயம் புதன் ராசியில் சம்மந்தப்படுறார். 1 4 கூட ராசியில் இருக்கிறதுனால தாயாரோட அன்பு இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது. குரு வேறு பார்க்குறாரு. கேதுவை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். குரு 7 நிலையில் திரும்பி கேதுவை பார்க்குறதுனால 4ஆம் இடத்துல இந்த சங்கடம்லாம் தீர்ந்து போயிடும். இடம் மனை வாங்குறதுக்கு சில தடை இருந்தது. சில பேருக்கு வீடு வாங்குறதுக்கோ இல்லைன்னா மனம் முடிக்கிறதுக்கோ பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க, அந்த கட்டடக்கலையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் நல்லாயிருக்கும். கீழ்மட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இந்த கார்பெண்டர், கொத்தனார், பிளம்பர்ஸ், மேசனரி ஒரு பார்க்குறவங்களுக்கும் நல்லா அது அருமையாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும், அதாவது சிவில்னு சொல்லிக்கலாம். சிவில் இன்ஜினியர்ஸ், சிவில் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதுபோல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிஷியன், வயர்மேன், ஹெல்ப்பர்,
மெக்கானிக், ஆட்டோ டிரைவரு, அந்த ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நாலாம் இடத்துக்கும் சுப தொடர்பு இருக்குது. 4 கூடியவனு ராசியில் இருக்கிறாரு. அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல அமைப்பு தான். புதன் 2ஆம் இடத்துல இருக்கலாம், கூடுதல் சிறப்பு தான். அப்படியே அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்படுறதுனால 4ஆம் இடத்து ஆதிபத்திய விஷயங்கள் நடக்கும். வீடு வேலையெல்லாம் மலை நடக்கும். வீட்டு வேலையெல்லாம் முடித்து இந்த ஆணி மாதம் கிரக பிரவேசத்துக்கு ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு அமைப்பை வந்து கிரக நிலையில் கொடுக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சரியா, பேச்சை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. யார்கிட்டையும் படக்குன்னு பேசிடாதீங்க. எந்த பேச்சு பேசினாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி பேசுங்க. திரிகிற குட்டினையும் உங்கள் ராசியில் நடக்குது. அதுவும் பத்திர யோகமும் நடக்குது. அதை ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். செவ்வாய் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. பிள்ளைகள் வச்சு தான் சில செலவுகள் இருக்கும். இருந்த போதிலும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கும். சரியா, பிள்ளைகள் வச்சு சம்மந்தமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கிறது, டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, இப்படி நிறைய பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அதுவும் 5 கூடியவனும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. 5, 12 கூடியவன் ராசியில் இருக்கிறனால கண்டிப்பாக செலவு இருக்கும். சரியா, 12ஆம் இடம் வரைய சாணம் அவர் வந்து ராசியில் சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக தாய் தப்பனுக்கு வந்து பிள்ளைகளால் செலவுகள் இருக்க தான் செய்யும். தவிர்க்க முடியாது. அதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, கண்ட்ரோலாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறது கடன் கட்டுக்குள்ளே இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். 6ஆம் இடத்து அசுப பலத்தெல்லாம் கெடுத்துருவார். இருந்தாலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க பதட்டமாக இருப்பீங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து சொல்கிற அறிவுரை என்னென்னா, மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, வேலைகளை வந்து அப்பப்போ முடிச்சிருங்க. வேலையில் தேங்க வைக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு வேலையை தேங்க வச்சிங்கன்னா அது ஒர்க்லோடையும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்போ அதுவே உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க வந்து அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிங்க. அதுபோக வந்து உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா உத்தியோகத்துக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். செவ்வாய் பார்வை இருந்தாலுமே குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து ஒரு வளையத்தை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். ஸோ சுகஸ்தானம், ருணஸ்தானம், அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லைக்குள்ளே தான் இருக்கும், ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக போகாது. அதனால் மிதுன ராசி நேயர்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இந்த மாத கடைசியில் வந்து ஜூன் மாத கடைசியில் வந்து சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். 8ஆம் இடத்து நோக்கி சனி பகவான் வராது. அஷ்டமஸ்தானத்து நோக்கி வரதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும், பிரயாணம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு தொடர்பு, வெளி மாநில வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அது இந்த மாதம் எண்டிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஜூன் 30க்கு மேலே தான் ஆரம்பிக்கும். அதுக்கு 140 நாட்கள் அதிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்கரமாகி நவம்பர் 15ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ஒரு 140 நாட்கள் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பின்னோக்கி வராரு. வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போட்ட காரணம் வந்து முக்கியமாக உங்கள் ராசியில் 3 கிரகங்கள் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. சரியா, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே ரிலேட்டட் டு மிதுன ராசி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஸோ 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துலேருந்து வரிசையாக கிரகம் அழிய யோகம். அது சனி பகவான் 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல ராகு நல்ல அமைப்பு, 11ஆம் இடத்துல செவ்வாய் சூப்பர், 12ஆம் இடத்துல குரு வெறைய குருவாக இருந்தாலுமே அவர் சில நல்ல பலன்கள் கொடுப்பார். ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன், கலஸ்தரகாரன் சுக்கிரன், வித்யாகாரன் புதன், ஆத்மகாரன் சூரியன், இப்படி நல்ல கிரகங்கள் வந்து ராசியை சுற்றி சங்கமிட்டு இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திரனும் வந்து நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஸோ உங்களுக்கு பௌர்ணமி தாண்டி அங்கிட்ட ஒரு 10 நாளைக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம்னா ஆனி மாதம் முழுக்க மிதுன ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அறிகுறி இருக்குது. அந்த குறி தெரியுது. முன்னேற்றத்துக்கான அறிகுறி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் நட்சத்திரநாதன். கூடுதல் சிறப்பு தான். துடிப்பாக இருப்பீங்க, ஒரு இளமையோடு இருப்பீங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா, தசாபதிக்கு ஏற்ற மாதிரி வேணால் பலன்கள் மாறுபடலாம். மிருகசீரிச நட்சத்திரத்தில் குருதசை பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் விரையும் அதிகமாக தான் இருக்கும். குருதசை நடக்கிறவங்களுக்கு. சரி, அதுபோக வந்து திருவாதிரைக்கும் கொஞ்சம் விரையும் இருக்க தான் செய்யும். திருவாதிரை, மிருகசீரிசம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே குருதசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விரையும் இருக்க தான் செய்யும். விரையத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. சனிதசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா, சனிதசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சனி பகவான் நல்ல பலன்கள் தான் கொடுக்குறாரு. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வருகின்ற காலகட்டம் இந்த ஆனி மாதம், ஆடி மாதம் 2 மாதம் நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் வந்து தசாநாதர்கள் கோச்சார நிலையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. மாத கணக்கில் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. சரியா, அப்படித்தான் போகும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் வயதானவர்களுக்கு கேது திசை நடக்கும். ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 70 வயசுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கேது திசை நடக்கும். கேது திசை ஆமாம். இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாழன் தசை,
சனி திசை, புதன் திசை, கேது திசை கிட்டத்தட்ட வந்து ஒரு 50, 55, 60 வயசுக்கிட்ட ஆயிரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே கேது திசை நடக்கும். அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா கேது வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு, கேல யோகத்தில் இருக்கிறாரு, கோடீஸ்வர யோகம். ஸோ உங்களுக்கு இந்த கோடீஸ்வர யோகமும் இப்போ கை கொடுக்குது. சரியா, உங்களுக்கு வந்து அது ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குரு இயல்பு நிலைக்கு திரும்பி 4ஆம் இடம் கேதுவை வந்து பரிபூர்ணமாக பார்க்குறது வந்து அந்த கேல யோகம் நடக்கும். ஜனன ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த கேது திசை வந்து நல்ல ஒரு அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். வயதானவர்களுக்கும் அந்த யோகம் கொடுக்கும். உங்கள் மூலியமாகவும் கிடைக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகள் மூலியமாக கிடைக்கலாம். ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டு கிடைக்கும், சொத்து கிடைக்கும், பாட்டன வழி சொத்து கிடைக்கும். முப்பாட்டன வழி சொத்தோ, பாட்டன வழி சொத்தோ, பூர்வீக சொத்தோ உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்குது. அந்த சொத்தின் மதிப்பு கோடிக்கணக்கு இருக்கலாம். சரியா, இப்போ நம்ம தாத்தாவுடைய வீடு ஒன்று கிடைக்கிது, பழைய வீடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரவுண்டில் கிடைக்கிது, 5 சென்ட்டில் கிடைக்குதுன்னா இன்றைக்கி சென்னையில் 5 சென்ட்டுனாலே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் போகும். சரியா, ஒரு கிரவுண்டே வந்து 5 கோடி 6 கோடின்னு போகுது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு அந்த வேல்யூ கரெக்டாக தெரியல, லேண்ட் வேல்யூ தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மதிப்பு வந்து வித்தியாசப்படும். வாட்டர் மேபி அந்த அமைப்பு வந்து கோடீஸ்வர யோக ஒரு கேல யோகத்தில் போகிறதுனால கோடிக்கணக்கில் அதோட வேல்யூ இருக்கும். ஓகே, அந்த அமைப்பில் வந்து குரு கொடுக்குறாரு. ஒரே ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் அந்த அமைப்பை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போதைக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து கிரகநிலை நல்லா தான் இருக்குது. வழிபாடு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க. சரியா, ஏன்னா அவர் வந்து 8ஆம் இடத்தை நோக்கி வராரு, பேர்ச்சி ஆறாரு, வக்கரத்திலிருந்து மாறி வராரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் இப்போ இருந்தே கும்பிட ஆரம்பிச்சிடுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போங்க, தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டுவாங்க. சிறப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் செய்யுங்க. தொடர்ந்து வந்து சனி பகவானை வழிபட ஆரம்பிச்சிருங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க, சிறப்பை தரும். அதுபோக மாதம் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, ஒரு வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. மாதம் 2 நாள் கோயிலுக்கு போனால் போதும். வாரம் போகணும் அவசியம் கிடையாது. மாதம் கடைசி வாரம் ஒரு இந்த தமிழ் மாதத்தில் கடைசி வாரம் போங்க, இல்லைனா முதல் மாதம் போங்க. இப்போ இந்த ஆனி மாதம் இன்றைக்கி 1, இந்த வாரம் இன்றைக்கி வந்து என்ன கிழமை, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து இந்த வாரம் வேலைக்கிழமை வரும்ல, முதல் வேலைக்கிழமை வந்து சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 7, 10 கூடையவர். அவர் கும்பிட்டு வந்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும், சொந்த பந்தம் நட்பு விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து வந்து சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மாதத்தில் முதல் வாரமோ கடைசி வாரமோ கோயிலுக்கு போங்க, உங்கள் சாய்ஸ் தான். கூடுதலாக போனீங்கன்னா மிகச்சிறப்பு. எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக கோயிலுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு இறை அருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வர கஷ்டங்கள்லாம் சரியாக போயிடும். நல்லா இருக்குங்க. ராசியில் 3 கிரகங்கள், திரிகர கூட்டணி, பத்திர ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம், புத ஆதித்ய யோகம், சங்கர் நாராயண யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது. சங்கர் நாராயண யோகம்னு யோகம் இருக்குது. அதை புத ஆதித்ய யோகம் சொல்லிக்கலாம். எல்லாம் ஒன்று தான், பேர் மாறலாமுடைய அந்த கிரகத்துடைய பலன்கள் வந்து ஒன்று தான். அந்த கிரக அமைப்புடைய பலன்கள் ஒன்று தான். நல்ல விதமாக இருக்குது. செவ்வாயும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறாரு. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ராகு வந்து 10ஆம் இடத்துல அவர் ரேவதி நட்சத்திரத்திலாம் போயிட்டுருக்கிறாரு. உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல ஒரு வித்தியை கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல பாவகரகம் இருக்கலாம், தொழில் மிக சிறப்பாக இருக்கும். பட் 10 கூடையும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேறையே மலைச்சல் இருக்கும். அது வெளிநாடு தொடர்பு கூட கொடுக்கும். அதனால் மிதுன ராசினியர்கள் எதுக்கு அசர மாட்டீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா தான் இருக்குது. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைஞ்ச தொகை தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.